पंढरीनाथ महाराज की जय। समचरण सरोजम सान्द्रणीलाम्बुदाभम जगन्निहितपाणिं मण्डनं मण्डनानां तरुणतुलसीमालाकन्धरं कञ्जनेत्रं सरसधवलहासं विठ्ठलं चिन्तयामि। பாகவதத்துல பிரகலாத சுவாமி அசுர குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது ஆரம்பமே முதல் ஸ்லோகமே சத்சங்கம் பகவத் பக்தி எப்ப நமக்கு கிடைக்கணும்னு ஒரு ஸ்லோகம் சொல்றார். கௌமாராச்சரேத் பிரஜ்ஞः தர்மாணி பாகவதானிகா துர்லபம் மானுஷம் ஜன்மா ததப்யத்ருவமர்த்ததம். முதல் உபதேசம் சின்ன வயசுல பகவத் பக்தி வரணும், பாகவத தர்மத்துல ருச்சி வரணும். பாகவத தர்மம்னா என்னன்னா சிரவணம் கீர்த்தனம், இப்படி நவவித பக்தி உபாசனம், இதுதான் பாகவத தர்மம்ங்கிறது. இதுல எந்த வயசுல நமக்கு ஈடுபாடு வர்றது அவசியம்னா சின்ன வயசு. ஒரு துருவசுவாமி மாதிரி, நாமதேவர் மாதிரி, பிரகலாத சுவாமி மாதிரி சின்ன வயசுல பகவத் பக்தி வரணும். அதுக்கு சத்சங்கம் அவசியம். 9 கோடி ரூபாய்க்கு அதிபதியாயிருந்த தாசன் பாண்டுரங்க பக்தி வந்த உடனே சந்தோஷம்னா படணும், நான் மோசம் பேட்டேன்னு அழறார். சந்தோஷப்பட வேண்டி இருக்க மோசம் பேட்டேன்னு ஏன் அழுதார் அப்படின்னா, எனக்கு அது சின்ன வயசுலயே வந்திருக்கணுமே, 30 வருஷத்தை வீணடிச்சுட்டேனேன்னு தாசர் அழறார். இத்தனை மகான்களுடைய அபிப்பிராயம் சின்ன வயசுல பகவத் பக்தி வரணும், நம்ம ஹிந்து தர்மம் வரணும். இப்ப வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்த காலம் போக, இப்ப நம்ம தேசத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் வந்துடும். அது சிம்பிளா இருக்கணும், அந்த குழந்தைகள் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் பஜனை இருக்கணும், கொஞ்சம் கதை இருக்கணும், கொஞ்சம் ஜென்ரலா ஸ்பீச் இருக்கணும். இது மாதிரி பலவிதமா ஒரு சத்சங்கம் இருந்தா அந்த குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணி விளையாட்டாவே நம்முடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒன்று குழந்தைகளுக்கு அவசியம்னு பாலநாமதேவ் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். 2 வருஷம் முடிஞ்சு இப்போ 3வது வருஷம். நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இந்த பாலநாமதேவ்ல சேர்ந்திருக்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ். அது கிளாஸ் மாதிரி இருக்காது, ஒரு சத்சங்கம். கோவிந்தபுரத்துலேயும் நடக்கும், பெங்களூர்லேயும் நடக்கும், திருச்சியிலையும் நடக்கும். இது ஜனங்களுடைய குழந்தைகளுடைய சௌகரியத்தை அனுசரித்து 2-3 இடத்துல நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சேரும்பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பாரத தேசத்து குழந்தைகள்
இவாளுடைய சௌகரியத்தை அனுசரித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்தால வேளையில் 11 மணிக்கு 10லேருந்து 11 1 மணி நேரம் இந்த பாலநாமதேவ் கிளாஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 மணி நேரம்தான். இது இந்தியாவில் உள்ள குழந்தைகளுடைய சௌகரியத்தை அனுசரித்து ஆன்லைன் கிளாஸ் 2 இங்கிலீஷ் 2 தமிழ் அப்படி நடக்கும். இந்தியாவில் நடக்கும். வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்காகவே 2 இங்கிலீஷ் கிளாஸு 1 தமிழ் கிளாஸ். இதனால இதை நம்ம தேசத்தில் இப்போ இருக்கிற பக்தாலும் ஒவ்வொருத்தரும் குழந்தைகளை இதில் சேர்க்கணும். இதுக்கு ஃபீஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. சேர்ந்தாலே போதும், அதான் சம்பாவனை. நம்ம பாரத தேசத்தில் உள்ள குழந்தைகள், வெளிநாட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே சேரணும். அதுவும் வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு 2 இங்கிலீஷ் 1 தமிழ் இருக்கு. அந்த தமிழையும் இங்கிலீஷில் புரியறதுக்காக அந்த இங்கிலீஷில் சேர்ற குழந்தைகள் தமிழும் அட்டன் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த தமிழ் வாசனை வரணும். தமிழ் பேசினா புரியறதுக்கு தெரியணும், தமிழில் பேச வரணும். அதுக்கு இந்த பாலநாமதேவ் கிளாஸ் ரொம்ப உபகாரமாக இருக்கும். வெளிநாட்டில் உள்ள பக்தாளுக்கு இதில் ஏற்கனவே சேர்ந்தவாள்லாம் 2 வருஷம் பூர்த்தி ஆகிடுதுன்னு அது இப்படி லெவலாக வச்சுருக்கா. ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், இப்போ 3rd லெவல், இப்போ 3வது லெவல். 2 வருஷமாக இருந்தவாள்லாம் இப்போ 3வது லெவலுக்கு வந்துட்டா. அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த சத்சங்கத்தோட தன்மை இருக்கும். அதனால் அவசியம் குழந்தைகளை இந்த ஆன்லைன் கிளாஸில் சேர்க்கணும். குழந்தைகள்னு சொல்கிறேனே தவிர பெரியவாளுமே அட்டன் பண்ணணும். பெரியவாளுக்குமே புரியும். அவசியம் குழந்தைகளை சேர்த்து சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய சத்சங்கத்தை அப்பா அம்மா கொடுக்கணும்னு நான் தெரிவிச்சேன். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய்.